நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜிமேக்ஸ் டிவி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த போட்டோல உள்ள நபர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவர் யாரா இருக்கலாம்? சொல்லுமா சார் வராவோ வணக்கம் நேயர்களே, ஜிமேக்ஸ் டிவி வழங்கும் சொல்லப்போவது யார் நிகழ்ச்சி மூலியமா உங்களை காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாம இருக்கிறது தஞ்சை மாவட்டத்துக்கு உட்பட்ட தாராசுரம் உலக புராதார சின்னம், அதாவது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கோயில் ஐராதீஸ்வரர் கோயில்ல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காணும் பொங்கல்ல மக்கள் கூட்டமா வந்திருக்காங்க. குழந்தைங்க, பெரியவங்க அப்படின்னு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ஃபுல்லா மக்கள் கிரௌடாவே இருக்கு. இந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சியை பார்க்க போறோம். இந்த வாட்டி நம்ம யாரை பார்க்க போறோங்கிறத இந்த போட்டோவை பாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்றீங்க. சரி, இந்த படத்துல உள்ள நபர் யாருன்னு சொல்லுங்க. தெரியல. அதாவது கெஸ்ஸிங், இது யாரா இருக்கலாம் அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. தொடர்ந்து ஜிமேக்ஸ் டிவி பாருங்க. இந்த நிகழ்ச்சி எண்டில் இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். சரி, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கீங்க. நீங்களா எந்த ஊரு? கும்பகோணம் தான். சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? உங்க 4 பேர்ல யார் வேணாலும் பதில் சொல்லலாம். உங்களை பார்த்தா நல்லா ஜீனியஸ் மாதிரி தெரியுது. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல். சரி, இந்த நபர் யாருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஐடியா? ஜிவி ராமானுஜர். சார் வணக்கம், ஜிமேக்ஸ் டிவில இருந்து வர்றேன். சொல்ல போவது யாரு நிகழ்ச்சிக்காக. நீங்க எல்லாம் இந்த எந்த ஊர் சார்? கும்பகோணம். எல்லாருமே கும்பகோணம் தான். வெளியூரா சார்? நான் வெளியூர். எந்த ஊர் சார்? முத்துப்பிள்ளை மண்டபம். அது எங்க சார் இருக்கீங்க? ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர். இங்க லோக்கல் தான் கிட்டத்தட்ட. ஓகே சார். சார் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல சார், இந்த போட்டோல உள்ள நபர் யாரு? சார் உங்களுக்கு ஏதாவது கெஸ், இவரா இருக்கலாம், இப்படிப்பட்ட நபரா இருக்கலாம், அப்படிப்பட்ட நபரா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியுமா? என்னது சார்? பண்ணையார் ஜமீன். நீங்களா எந்த ஊரு? தஞ்சாவூர். நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன். இவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சரி, இவர் யாருன்னு சொல்லுங்க. உங்கள யாராவதுக்கு எனக்கு கெஸ். என்னடி சொல்ற? எதுவும் தெரியல. சரி, ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நாங்கள் ஜிமேக்ஸ் டிவில இருந்து வர்றோம். சொல்ல போகுது யார் நிகழ்ச்சிக்காக சொல்றேன். ஒரு புகைப்படம், அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இவர் யாரா இருக்கலாம்? இல்ல, உங்களுக்கு கெஸ்ஸிங் என்ன தோணுது? குழுக்கலாமா சார்? இல்ல, யார் தோணுது உங்களுக்கு? யாரா தோணுது? இல்ல, ஒரு ராஜா மாதிரி தெரியல. ராஜா மாதிரி தெரியல. சரி, உங்களுக்கு என்ன ஐடியாவா இருக்கு? இவர் வந்து ஒரு பாரதியார் மாதிரி, ஒரு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி மெட்டீரியல் போறோம்னு தோணுது. சரி, ஓகே. ஸோ யாருன்னு தெரியல. ஓகே சார். ஓகே, வணக்கம் சார். சார் நாங்கள் ஜிமேக்ஸ் டிவில இருந்து சொல்ல போகுது யார் நிகழ்ச்சிக்காக ஒரு கவர் ஸ்டுடியோ இங்கே வந்திருக்கோம். உங்க பேர் சார்? எந்த ஊர் நீங்க? என் பேர் ஆனந்த், என் ஒய்ஃப் பேர் சரண்யா. தாராசுரம் தான். சரி, ஓகே சார். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சார் இந்த படத்துல உள்ள நபர் யார் சார்? படத்துல உள்ள நபர் ஒரு போராட்ட வீரரா. சரி, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? போராட்ட வீரரா இருக்கலாம். புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வளையப்பேட்டை அக்ரஹாரம். சரி மேடம், படத்துல இருக்கிற நபர் யாரு?
உனக்கு தெரியலையா பாப்பா? ஆனா உங்களுக்கு யாராவது தெரியுதா? தெரியலையே. யாரா இருக்கலாம் உனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ஸிங்? இவர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? சாய் பாபா. சொல்லுமா, யாரா இருக்கலாம்? ஜிமேக்ஸ் டிவில இருந்து சொல்லப்போவது யாரு நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கோம். உங்க பேரு, நீங்க எந்த ஊரு சொல்லுங்க. நாங்க இதே ஊர் தான், கும்பகோணம். என் பேரு அபிநயா. என் பேரு மேனகா. இந்த போட்டோல இருக்கிற நபர் யாரு? தெரியலையே. எனி கெஸ்? இந்த கோயிலோட யாரோ சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். கோயில்ல இருந்ததுனால கோயில் சம்பந்தமா சொல்றீங்க. சரி, என்ன ஒரு புத்திசாலித்தனம். தமிழ் ஜிமேக்ஸ் சொல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். நீங்களாம் எந்த ஊருப்பா? கும்பகோணம். நீங்க கும்பகோணம். கும்பகோணம். நீங்க எந்த பசங்க? அதனால உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போட்டோல உள்ள நபர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது கெஸ்? இவர் யாரா இருக்கலாம்? ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்? தெரியல. வணக்கம். எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியா? எல்லாம் எந்த ஊரு? மேல்மரம். சரி, உங்களை எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? ஓகே, இவர் யாருன்னு சொல்லுங்க. பேர் தாத்தா. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உங்க தாத்தாவா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? யாராவது சொல்ல முடியுமா இவர் யாருன்னு? யாராவதுக்கு தெரியாது. சரி, ஓகே. வணக்கம். ஜிமேக்ஸ் டிவி சொல்லப்போவது யார் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் மேடம். இந்த போட்டோல உள்ள நபர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனி கெஸ்? வவுசி. ஓகே, வேற யாராவது கெஸ்? எனக்கு தெரியாது. ஓகே மேடம். இந்த போட்டோல உள்ள நபர் யாருன்னு உங்களுக்கு யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல. அப்படியே இல்ல, கேமரா உங்க பார்த்து ஷூட் ஆகிட்டே இருக்கு. நீங்க பார்த்து இல்ல என்ன பார்த்து பேசுங்க. சரியா? இந்த போட்டோல உள்ள நபர் யாருன்னு உங்களால யாராவது சொல்ல முடியுமா? போட்டோல ராஜாவா இருக்க முடியுமா? ராஜா. உங்களுக்கு ஏதாவது கேசிங்? எதுவும் தெரியல. நீங்களா எந்த ஊர் சார்? பாபநாசம். இந்த கோயில் பத்தி ஏதாவது தெரியுமா சார்? இந்த கோயில் பட்டீஸ்வரத்துல இருக்கு. எது? பட்டீஸ்வரமா? இதுக்கு எல்லாரும் தாராசுரம்னு சொல்றாங்க. தாராசுரம் எனக்கு தெரியாது, இப்பதான் வரேன். வேற உங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா அறிவுஜீவிகள் மாதிரி இருக்கீங்க. ஓ, சார் பேரு அறிவா? இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். சரி, ஓகே. அப்ப சார் கிட்ட தான் கேள்வி கேட்கணும். சார், ஒண்ணு இல்ல, இந்த போட்டோ உள்ள நபர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. தாத்தாவா? யாரு? கொஞ்சம் கெஸ்ஸிங் இருந்தா சொல்லுங்க. ஊவே சாமிநாத ஐயர் மாதிரி தான் இருக்கு. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு யாராவது? ஊவே சாமிநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எந்த ஊர் சார்? நாங்க இங்க கும்பகோணம் தாராசுரம். தம்பி, உங்க பேரு என்னப்பா? ஆதித்தன். தம்பி, உங்க பேரு? ஆதிரயன். ஓகே சார், குடும்பத்தோட இங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? வணக்கம்மா சார். எப்பவுமே எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனோட நிறைவு வந்து எப்பவுமே நம்ம தாராசுரம் ஐராசாமி கோயிலுக்கு வர்றதுதான். நம்மளோட நண்பர்கள் உறவினர்களை பார்க்காதவங்க எல்லாம் இந்த கேப்ல தான் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் சார். ஓகே சார். சார், இந்த படத்துல உள்ள நபர் யாரு? குழு கொடுங்க சார். குழு கொடுங்க சார். இல்ல சார், சொல்லுங்க. தம்பி, உனக்கு தெரியுதா இந்த நபர் யாருன்னு? தம்பி, உனக்கு தெரியுதா? தம்பி, உனக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா இவர் யாருன்னு? ஒரு வாரம் பக்கம் எங்க யார் கேட்பாங்க. விடக்கூடாது, தாயாசத்தை போட்டு வேண்டியது. சரி, என்ன ஒரு கெஸ்ஸிங் சொல்லுங்க சார், யாரா இருக்கலாம்? இவர் வந்து நம்ம ஊருக்காரமே தான் தெரியுது. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரா. மேடம், வணக்கம் மேடம்.
உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கலாமா மேடம்? கேளுங்க. ஓகே மேடம், இந்த படத்துல உள்ள நபர் யாருன்னு கொஞ்சம் உங்களால சொல்ல முடியுமா மேடம்? ஒரு ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா, பாபநாசம் பக்கத்துல ஊர். ஊவே சாமிநாத ஐயர் மாதிரி நம்பருக்காரமே தான் தெரியுது. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதரா கரெக்டா சொல்லுங்க. ஓகே, வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த புகைப்படத்தை யாருன்னு கேட்டோம். அதுக்கு ஒரு சில பேர் பதில் சொன்னாங்க, ஒரு சில பேர் சொல்லலை. சரி, இவர் தான் நம்ம தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய திரு உவே சுவாமிநாதன் ஐயர் அவர்கள். தஞ்சை மாவட்டம் முத்தமதானபுரத்தில் பிறந்தார். இவர் 10 பாட்டு 8 தொகை, சீவக சிந்தாமணி, மணிமேகலை இந்த மாதிரி நூல்களை எல்லாம் அச்சிட்டு ஓலைச்சுவடிகள் அழிந்து போகிற காலத்தில் எல்லாத்தையும் முறையாக அச்சிட்டு தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றினார். இவர் அழிவு நிலையில் இருந்த மேலும் பல நூல்களை இவர் தான் அச்சிட்டு அதை மொழிபெயர்த்து முறையாக வகுத்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டை ஆற்றியிருக்கிறார். இவர் மட்டும் இல்லைன்னா தமிழர்களுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சதில் பாதி கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இவரை தமிழ் தாத்தா அப்படின்னு மக்களால் அனைவரும் செல்லமாக அழைக்கிறார்கள். ஓகே நேயர்களே, மீண்டும் சொல்லப்போவது யார் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.